எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அல்லேலூயா பாடுவோம். தலைக்கு மேல கரங்களை தட்டி எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி கூறல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி கூறல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லையே, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா வெற்றி உண்டு, தோல்வி இல்லை.
அல்லேலூயா வெற்றி உண்டு. இரண்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. இன்னும் இரண்டு முறை அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அல்லேலூயா பாடுவோம், இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம். நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் இன்று எந்நாளும் மாறாதவர். அவர் என்னை தாங்குவார், தேற்றுவார், நிறுத்துவார்னு நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் கையை தட்டி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போமா? ஹல்லேலூயா. எல்லாரும் கையை தட்டி உற்சாகமா. ஃபைனலி அவ்வளவுதான். கை தட்டு. நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், எங்கள் இயேசுவை துதித்திடுவேன். என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். தலைக்கு மேல ஒன் லாஸ்ட் டைம். 1 2. கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் இருள்தானிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருள்தானிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடுவேன், நான் பாடி மகிழ்ந்திடுவேன், எந்தன் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி எங்கள் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். பாவ மருத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி பாடி எங்கள் இயேசுவை துதித்திடுவோம். என் ஜீவிய காலம் எல்லாம் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலம் எல்லாம் நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும். ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி நான் பாடுவேன், நான் பாடி திடுவேன்,
என் இயேசுவை துதித்திடுவேன். இயேசுவே மகிழ்ந்திடுவேன். என் ஜீவகாலம், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய அவர் பாதத்தில். கமான், ஒரே விசை 2 கரங்களை மேல உயர்த்தி நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை துதித்திடுவேன். ஜீசஸ் பாடி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை துதித்திடுவேன். ஜீவகாலம், ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் இருப்பேன். அவன் ஜீவிய இயேசுவே. 2 கரங்களை உயர்த்தும் போது உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவை, இந்த மாலை வேளைக்காக நன்றி. 2வது மாதம் 2024 கண்டிருக்கிறோம்ப்பா. என்னமோன்னு நினைச்ச எங்களை இந்த தூரம் நடத்தினீங்க. எங்களுக்கு ஒரு சாட்சி எப்பொழுதும் உண்டு. எது நடந்தாலும் நாங்கள் சொல்வோம், நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர். தீமையில் கூட நல்லதையே தான் செய்கிறீர். அன்றியும் ஒரு தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தம்மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் மாற்றுகிறவர். இன்னைக்கு ராத்திரி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எல்லாம் உனக்கு சாதகமாய் திரும்பும். காரியம் மாறுதலாய் முடியும். தீங்கு செய்ய நினைத்தவர்கள் கூட கர்த்தர் திருப்புவார், 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 திருப்புவார். உரியவர்கள் வந்து நிற்கும் போது கர்த்தர் உனக்கு செய்ய வேண்டியதை செய்து முடிப்பார். இது உங்க சமயம், இது உங்க காலம், இது உங்க நெக்ஸ்ட் சீசன், இது உங்க நெக்ஸ்ட் லெவல். இங்கே நீங்கள் வித்தியாசத்தை காண்பீர்கள். நிச்சயமாகவே கர்த்தர் எழுந்தருளுவார், தயை பாராட்டுவார், மீண்டும் பிரகாசிப்பீர்கள். இந்த போராட்டம் உனக்கு தோல்வியாய் முடியாது. தேவன் எழுந்தருளி இருக்கிறார். ஜெயத்தை நிச்சயமாய் காண்ப, முடிவை சீக்கிரம் காண்பீங்க. சோர்ந்து போகாதே. கர்த்தர் கரம் உங்க பிள்ளைகளோடு இருக்கட்டும். 2 கரங்களை மேல உயர்த்தி ராஜாவும் மாளிகையில் ஒரு அடி மட்டும் பாடுவோம். Let's worship His holy name. Thank you Jesus. Hallelujah. ராஜாவும் நல்லா கையை உயர்த்தி, பரவாயில்ல வலிச்சா கூட, ராப்பகலாய் அமர்ந்திருப்பே, நான் துதித்து மகிழ்ந்திருப்பே. துயரம் மறந்திருப்பே, நான் துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். என் பலனே, என் கோட்டையே, என் ஆராதனை உமக்கே. என் மறைவிடமே, என் ஆராதனை இயேசுவே. மறைவிடமே, எல்லாரும் சேர்ந்து, என் உறைவிடமே, என் ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா. எப்போ நான் உன் சந்நிதியில் வந்து மீண்டும் நான் எழுச்சியோடு நிற்பேன் அப்படின்னு நீங்க நினைச்ச நாட்கள், உங்க துக்க காலம் முடியுதுங்க. நீங்க அந்த கரையிலிருந்து வெற்றியை பாட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. சீக்கிரம் அவர் சமூகத்தின் கீழே நீங்க பிரகாசிக்க போறீங்க. ஜெயத்தை சுதந்திரிக்கிற காலம் வந்துச்சுன்னு நம்புறவங்க மட்டும் கையை தட்டி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஒன் லாஸ்ட் டைம் கரங்களை உயர்த்தி
என் பலனே, என் ஆராதனை உமக்கே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, எவ்வளோ நீடிய சாந்தம், எவ்வளோ நீடிய பொறுமை, எவ்வளோ இரக்கத்தோடு உன்னை பாவித்து, எவ்வளோ துன்பங்கள் வந்தோம், ஏன் நம்ம குற்றங்கள் இருந்த போதிலும் நம்ம கைவிடாம நிறுத்தினாரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை எனப்பா. மறைவிடமே, மறைவிடமே, one last time சொல்லுவோம் ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்குத்தான். உங்க நாமம் உயர்ந்தே இருக்கணும்ப்பா. விழுந்து பழிந்து ஆராதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆல்ரைட், ஸோ இந்த தேவராஜ்யத்தில் நம்ம வல்லமை மிக்கவர்களாக, எல்லா நாளும் ஒரு பிசாசினால் துரத்தப்பட்டு கட்டு உடைக்கிற ஒரு ஜாதியாய் நாம் இருந்துடக்கூடாது. நீங்கள் மீட்கப்பட்டவர்கள். தைரியத்தோடு, அதை புரிஞ்சதோ புரியலையோ எனக்கு தெரியலங்க, புரிஞ்சவன் சொல்லுங்க, நான் மீட்கப்பட்டவன், மீட்கப்பட்டவன். ஸோ மீட்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அசாதாரணமான இந்த சூப்பர் நேச்சுரல்னுடைய பங்குகளை எல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு வித்தியாசமானவங்க. என்னைக்கு கர்த்தருடைய பிள்ளை ஆயிட்டீங்களோ நீங்கள் அவருடைய பிள்ளைகள் ஆயிட்டீங்க. அதை ஒரு நாள் நீங்கள் லேசாக நினைக்கக்கூடாது. அதை புரிந்து கொண்டு நீங்கள் வளர்ந்து விட்டால் நலமாக இருக்கும். இந்த ராஜ்யம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, அவர் கிங்டம் இஸ் அ கிங்டம் ஆஃப் கீஸ். திறவுகோள்களால், வசனம் என்ற திறவுகோள்களால் தான் அதன் வல்லமையை சுதந்திரித்த பூமியில் நம்ம வாழ முடியும். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனம், Matthew 16:19, பரலோகத்தில் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அப்படின்னா இந்த பூமியில் நீங்கள் சாதிக்கிறவர்களாக இருப்பதற்கு கர்த்தர் தந்த ரகசியம் திறவுகோள்கள். எந்த அளவிற்கு நீங்கள் வேதத்தை தியானிக்க 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 இந்த திறவுகோள்களின் மகத்துவங்களை புரிந்து கொள்ளும் போது ராஜ்யத்தினுடைய மகத்துவங்களுக்குள் பிரவேசிக்கின்ற ஸ்லாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஒரு கதவு இருக்கு, அதுக்கு ஒரு சாவி இருக்கு, திறவுகோல் இருக்குன்னா நீங்க அந்த வாசலுக்குள் பிரவேசிக்க முடியும். ஆனால் ஒரு வாசல் இருக்கு, அதற்கு பின்ன எத்தனை நன்மைகள் இருந்தாலும் அதனுடைய திறவுகோல் உங்களுக்கு இல்லைனா நீங்க இந்த பக்கம் நின்று கதர்வீர்களை தவிர அது திறக்க போவது இல்லை. திஸ் கிங்டம் ஒர்க்ஸ் வித் கீஸ். திறவுகோள்களால் செயல்படுவதுதான் இந்த தேவராஜ்யம். ஸோ இந்த தேவராஜ்யத்தினுடைய திறவுகோள்களில் முக்கியமான பங்கு கர்த்தர் தருகிற அறிவாற்றல், நாலேஜ். ஆமென். கிங்டம் ஆர் கீஸ் ஆஃப் நாலேஜ். ஞானத்தினுடைய அறிவாற்றலினுடைய திறவுகோள்கள் பெற்றுக்கொண்டவர்கள் எழுந்து திறந்து தேவனுடைய வல்லமையின் மகத்துவங்களை சுதந்திரித்து வாழ்வார்கள். லூக்கா சுவிசேஷத்தில் அதை புரிந்து கொள்ள முடியும். 11:52 இப்படி வாசிக்கிறோம். 11:52 of the gospel according to Luke, woe unto you lawyers, for you have taken away the key of knowledge. அப்போ அறிவாற்றல் இந்த திறவுகோல், அதை கர்த்தர் அங்கே சொல்வதை பார்க்கிறோம். So knowledge is a key. அறிவு என்பது ஒரு திறவுகோல். இந்த ராஜ்யத்தில் எந்த நன்மைகளை நம்ம சுதந்திரிக்க வேண்டுமானாலும் அதை
அதற்குள் பிரவேசிக்க, அதை சுதந்திரிக்க உங்களுக்கு தேவை திறவுகோல். திறவுகோலை அறியணும், திறவுகோலை செயல்படுத்தணும். அப்பொழுது நீங்கள் சூப்பர் நேச்சுரலாக உங்கள் அறிவுக்கு அப்பாற்பட்ட விதங்களில் பல விஷயங்களை ஜெபத்தால், துதியால், ஆராதனையினால் நீங்கள் சாதிக்க தொடங்குவீர்கள். நீங்கள் வேதத்தின் ஆழங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஸோ இந்த திறவுகோள்கள் செயல்படுவதற்கு உங்களுக்கு என்ன தேவை? முதலாவது இப்படி சொல்ல விரும்புகிறேன், உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் 2 முறை சொல்றேன், நீங்கள் விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். யூ மஸ்ட் கமிட் இன் டெவலப்பிங் யுவர் ஃபெய்த். உங்க விசுவாசத்தை பெருக்கிக் கொள்வதற்கு உங்களை இங்கு அர்ப்பணிக்க வேண்டும். ஏன்னா என் பைபிள் சொல்லுது, மார்க்கு சுவிசேஷம் 9:23, ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் டு ஹிம் தட் பிலீவத். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம். ஸோ அந்த திறவுகோள்களை நீங்கள் வளர்க்க வேண்டும்னா உங்க விசுவாசத்தில் நீங்க என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். விசுவாசத்தின் வளர்ச்சி இல்லாதவர்கள் யாரும் ரொம்ப நாள் தேவ ராஜ்யத்தில் தேவ நன்மைகளை சுதந்திரித்து நிற்க முடியாது. ஸோ திறவுகோள்கள் வேண்டுமானால் நீங்கள் விசுவாசத்தை டெவலப் பண்ணிட்டே இருக்கணும். லூக்கா 1:45 இப்படி வாசிக்கிறோம், Blessed is she, மரியாளை குறித்து, that believed, விசுவாசித்தவள் அவள் பாக்கியசாலி. And blessed is she that believed, for there shall be a performance of those things which were told her from the Lord. கர்த்தர் அவளுக்கு சொன்னதை அவள் காணத் தொடங்குவாள். காரணம், விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த ராஜ்யத்தினுடைய நன்மைகள் சுதந்திரிப்பதற்கு உங்க திறவுகோல் தேவை. அந்த திறவுகோளுடைய மகத்துவம், உங்கள் விசுவாசத்தை நீங்க வளர்த்துட்டே இருக்கணும். எந்த அளவிற்கு உங்கள் விசுவாசத்தை வளர்க்கிறீர்களோ அந்த அளவிற்கு இந்த ராஜ்யத்தினுடைய நன்மைகளை எழுந்து நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். Faith is very critical to command the provisions of God, the supernatural of God. கர்த்தருடைய நன்மையின் மகத்துவங்களை சுதந்திரிப்பதற்கு விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். அந்த விசுவாசம் என்று சொல்லும்போது 2 காரணங்கள், 2 important reasons. இந்த விசுவாசத்தின் பங்கு எப்படின்னா, இந்த 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 கர்த்தருடைய விசுவாச நன்மைகளை, கர்த்தருடைய சூப்பர் நேச்சுரலை, கர்த்தருடைய மகத்துவங்களை நான் தூண்டுவதற்கும் தட்டி எழுப்புவதற்கும் இந்த விசுவாசம் எனக்கு தேவை. ஆமென். இதை நம்ம வளர்த்துட்டே இருக்கணும். அப்போ இதுக்கு ரொம்ப முக்கியமான காரியம், கர்த்தருடைய கரம் உங்க கூட இருக்கணும். இன்னைக்கு ராத்திரி இந்த கூட்டத்தில் இருக்கிற நல்ல விசுவாசிங்க நீங்கள்லாம், நான் நம்புறேன் இவ்வளவு பேருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, கர்த்தர் என் கூட இருக்கிறார். யாபேஸ் சொன்னான், ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோட இருப்பதாக. எத்தனை கர்த்தர் கரம் உங்க மேல இருந்துச்சுன்னா நீங்க எல்லாத்திலுமே ஜெயிக்க தொடங்குவீங்க. இந்த விசுவாசத்தினுடைய பங்கில ஒரு முக்கியமான திறவுகோல், ஒரு முக்கியமான விஷயம், கர்த்தர் கரம் உங்க கூட இருக்கணும். கர்த்தருடைய கரம் உங்க கூட இருக்கணும். ஏசாயா 53:1, 53:1 of the book of Isaiah இப்படி சொல்றார், who hath believed our report, யார் எங்கள் அறிக்கையை விசுவாசிக்கிறார்கள், and to whom is the arm of the Lord revealed, யாருக்கு கர்த்தருடைய கரம் வெளிப்பட்டு இருக்கிறது. பக்கத்துல எனக்கு வெளிப்பட்டு இருக்குங்க, கர்த்தருடைய கரம் எனக்கு இருக்கு என்ற நம்பிக்கையில நீங்க வந்துட்டீங்கன்னா கையை கொஞ்சம் மேலதான் உயர்த்திடுங்களேன். இப்படி சொல்ல, கர்த்தர் கரம் இன்னைக்கு உங்க கூட இருக்கு, அதை விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றேங்க, இந்த வாரத்திலேயே கர்த்தர் வெற்றியை தந்துருவாருங்க. அந்த கையை கொஞ்சம் மேல உயர்த்துங்களேன். எந்த விஷயத்துக்காகலாம் நீ கதறியோ, கர்த்தர் கரம் உங்க மேல இருக்கும்போது பயப்படாதே, வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். சோ இந்த கர்த்தருடைய கரம் நம்ம கூட இருந்துச்சுன்னா அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், அதனுடைய ஆழம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கர்த்தர் கரம் உங்க கூட இருந்தா அது உங்களுக்கு தயவை கொண்டு வரும். உங்களை ராஜரீக மேஜையில் அமர வைக்கும், உயர் ஸ்தலங்களில் அமர வைக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? What is the significance of the hand of God? கர்த்தருடைய கரம் உங்க கூட இருக்குன்னா அது தயவை காட்டுகிறது. 3 பேரை தட்டி சொல்லுங்களேன், தயவு என் கூடவே இருக்குங்க. உங்களுக்கு தெரியும், நான் நெகேமியாவை குறித்து சில வாரங்கள் பேசும்போது, நெகேமியா முகநாடி கொஞ்சம் தாழ்ந்திருக்கும் போது ராஜாவும் ராணியும் கேட்கிறார்கள், ஏன் இப்படி இருக்கிறாய்? அப்பதான் சொல்றார், அலங்கம் கட்டப்பட வேண்டும், அதனால எனக்கு இத்தனை நாட்கள் லீவ் வேணும், எனக்கு சில உதவிகள் வேண்டும். அப்பதான் ராஜா சொல், லீவும் தரேன், எல்லாத்தையும் தரேன், கடிதத்தை தரேன், மற்ற நாடுகள் இருக்கிற ராஜாக்கள் உதவி செய்ய சொல்றேன். இருக்கீங்கன்னா ஆமீன் சொல்ல மாட்டீங்களா?
அழகாய் அதை வசனத்தில் பார்க்கிறோம். நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6-8 வரைக்கும் வாசிக்கும் போது, and the king said unto me, and the queen also sitting by him. சில கிங் பக்கத்துல குயின் இருந்தா குயின் ஒத்துக்காது, ஆனா தயவு இருந்ததுனால குயின் ஒத்துக்குது. for how long shall thy journey be? எத்தனை தூரம் இந்த பயணம், நீ எப்போ திரும்பி வருவ? so it pleased the king to send me, and I set him a time. அடுத்த வசனம், moreover I said to the king, if it pleased the king, let letters be given to the governors beyond the river. இந்த கடலுக்கு அப்பா, இந்த நதி கப்பால் உள்ள ராஜாக்களுக்கு கடிதத்தை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், லீவ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். that they may convey me over I come into Judah. 8ஆம் வசனம், and a letter unto Asaph the keeper of the king in forest that he may give me timber. எனக்கு மரங்களை தர நீங்க உதவி, நீங்க லெட்டர் கொடுங்க அப்படின்றார். சொல்லிட்டே கீழே படிச்சுட்டே வந்தா, for the house that I shall enter into, கீழே படிக்கிற லாஸ்ட், and the king granted me according to the good hand of my God upon me. என் கூட சொல்வீங்களா, கர்த்தருடைய நல்ல கரம் என் கூட என் மேல இருந்ததுனால நான் கேட்டதெல்லாம் கொடுத்தாங்க. சிலர் கேட்கல. இன்னொரு முறை, கர்த்தருடைய நல்ல கரம் என் மேல இருந்ததுனால. நான் சொல்லட்டுமா, கர்த்தர் கரம் அவங்க மேல, அவர் மேல இல்லைன்னா ராஜா போட லீவே இல்லைன்னு பாரு. ஸோ அடுத்த முறை லீவ் கேட்க கம்பெனி போகும்போது கரம் இருக்கா கேட்டு. ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, ஒரு வேலைக்காக போறீங்க, நீங்க உங்க விசுவாசத்தினுடைய ஃபோர்ஸை நீங்க என்கேஜ் பண்ணும்போது நீங்க சொல்ல, இன்னைக்கு நான் போறேன் ஆண்டவரே, என் தெய்வம் நீங்க, உங்க பிள்ளை நான் நினைக்கிறேன் அப்படி சொல்லும் போது திடீர்னு உங்களுக்கு தெரியாம கரம் வந்து உங்க மேல அமரும். நீங்க அந்த இன்டர்வியூக்கு போகும்போது நான் சொல்லட்டுமா, நீங்க நினைச்சதை விட அதிகமா கர்த்தர் உங்களுக்கு கிராண்ட் பண்ணுவார். நான் அப்படியெல்லாம் விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க இருந்தா, கர்த்தருடைய கரம் யார் மேல இருக்கோ அவங்களுக்கு தயவு கிடைக்கும். மனித கண்களில் தயவை கொடுப்பார், இன்டர்வியூல தயவை கொடுப்பார், ராஜாவின் கண்களில் தயவை கொடுப்பார். ஹல்லேலூயா. பக்கத்துல அந்த கரம் என் மேல நீட்டப்பட்டிருக்குங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் இருக்கு, சங்கீதம் 44:3. நான் உங்களை காண்பிக்கிறேன், நிறைய முறை வாசித்திருக்கோம், பட் திரும்ப வாசிப்பது நல்லது. For they got not the land in the possession by their own sword. பட்டயத்தால இந்த தேசம் கிடைக்கவில்லை. Neither did their own arm save them. சொந்த பலத்தால் இதை நாங்கள் சாதிக்கவில்லை. But thy right hand, அவருடைய வலக்கரம். எல்லாரும் 3 முறை சொல்லுங்க, அவருடைய வலக்கரம், அவருடைய வலக்கரம், அவருடைய புயபலம், அவருடைய முகப்பிரகாசம், நீர் எங்களுக்கு தயவை பாராட்டினார். படிச்சு முடிச்சிடறேன். Neither did their own arm save them, but thy right hand and thine arm in the light of thy countenance, because thou hast favor unto them. பக்கத்துல கை இருக்கா, தயவு இருக்கு. இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது ஒரு அறிக்கையோடு போங்க, கர்த்தர் கரம் எங்க மேல, என் குடும்பத்தின் மேல, என் தொழிலின் மேல, என் மேல இருக்குங்க. ஹல்லேலூயா. பக்கத்துல உங்களுக்கு தெரியும், தயவை ஒரு முறை 1000 முறை பேசிட்டோம். தயவுனா என்னங்க? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். தயவுனா, உங்க தயவு உங்க கூட இருந்துச்சுன்னா உங்க கொஞ்ச வேலையை அதை ஆம்பிளிஃபை பண்ணும். நீங்க செஞ்சது இவ்வளவு வேலை, நன்மை பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். நீங்க கொஞ்சமா போடுவீங்க, நிறைவு பார்த்தா அதிகமா இருக்கும். காரணம், உங்களோடு இருப்பது கர்த்தருடைய கரம். அந்த கரம் கொண்டு வருகிற தயவு. புரிஞ்சாமேன்னு சொல்வீங்க. இன்னொரு முறை சொல்லுங்க, அவர் கரம் என் கூட இருக்கு. 2, இந்த கரம் உங்க கூட இருந்தா, எங்க பைபிள் சொல்லுகிறது, when we engage our faith, நம்ம விசுவாசத்தை டெவலப் பண்ணிட்டே இருக்கும்போது, வளர்த்துட்டே இருக்கும்போது, கர்த்தருடைய கரத்தை நம்ம தூண்டுகிறோம். ராஜாக்களின் புஸ்தகம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 44 இருந்து நான் வாசிக்கிறேன், சடசடன்னு வாசிக்கிறேன். And it came to pass at the 7th time that he said, behold, there ariseth a little cloud out of the sea like a man's hand, கையளவு மேகம். And he said, go up and say unto Ahab, prepare thy chariot, நீ ரதத்தை ஆயத்தப்படுத்து, get thee down, that the rain stop thee not. உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த பங்கு? And it came to pass in the meantime, while the heaven was black with clouds,
திடீரென்று வானம் கருப்பாக மேகத்தை கொண்டு மூடியது. And there was a great rain. And Ahab rode and went to Jezreel. அடுத்த வசனம் நீங்க படிக்கலாம், என் கூட இங்கிலீஷ்ல படிக்கலாம் இல்ல தமிழ்ல. And the hand of the Lord was on Elijah. Hand of the Lord was on Elijah. நீங்க எத்தனை பேர் நம்ப போறீங்க? நானும் விசுவாசத்துல வளர வளர அவர் கரம் என் மேல இருந்துச்சு. சொல்லட்டுமா? And he girded up his loins. அவர் அறையை கட்டி கொண்டு ஆகாபுக்கு முன்பாக ஓடினார். ஃபுல்லா படிச்சா புரியும். ஆகாபுனுடைய மிகப்பெரிய குதிரைகளும் ரதங்களும் வேகமாய் ஓடுகிற அரேபியன் குதிரைகளும் ஜெஸ்ரேல்ல போய் சேர்வதற்கு முன்பாகவே இருங்கோ நைக்கி ஷூ இல்லாம வெறும் காலில பட்டினியாய் இருந்த எலியா அறை கட்டி ஓடிய போது ராஜாவை காட்டிலும் வேகமாய் ஓடினார். கையன் பக்கம் நீட்டுங்களேன். கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்கும்போது, ஒன்று தயவு, மனித தயவை கட்டவிழ்க்கும். 2 கர்த்தர் கரம் உங்க கூட இருக்கும்போது ரதங்களில் போகிறவர்களை காட்டிலும் வேகமாக நீங்கள் சென்று சேர்வீர்கள். சொல்ல மாட்டீங்களா? நீங்க இப்படி சொல்றீங்க, அவங்களுக்கு ரதம் இருக்குங்க, அவங்களுக்கு 7 குதிரை இருக்குங்க, எனக்கு ஏதுமே இல்லை. ஆனா நீங்க அவங்களோட வேகமா முன்னேறுவீங்க. ஏன்னா அவங்களுக்கு ரதம் இருக்கு, குதிரை இருக்கு, உங்களுக்கு கர்த்தருடைய கரம் இருக்கு. கர்த்தருடைய கரம் இருந்தா, 1 தயவு, 2 வேகம். தைரியம் இருந்தா, விசுவாசமா இருந்தா பக்க சொல்ல, நான் வர வர எல்லாத்திலையுமே வேகமா சாதிச்சிட்டு இருக்கேன். ஆமென். கர்த்தருடைய கரம் இருக்கும்போது உங்க குடும்பம் தேக்க நிலை காணாது. கர்த்தருடைய கரம் உங்கள் குடும்பத்தில் இருக்கும்போது உங்களை எதுவும் மட்டுப்படுத்த முடியாது. கர்த்தருடைய கரம் உங்க கூட இருக்கும்போது, ஆமென், நீங்க சாதாரணமா நடந்தா கூட அது வேகமா முடியும். நீங்க ஓடினா அது இன்னும் வேகமா முடியும். நீங்க வானத்துல பறந்தா அது இன்னும் வேகமா முடியும். கர்த்தர் கரம் உன்னை சுமக்கும் போது, கையை உயர்த்தும் போது உங்களை பார்த்து இப்படி சொல்ல விரும்புகிறேன், உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரை விட கர்த்தர் கரம் உங்க மேல இருந்துச்சுன்னா அது உங்களை உயர்த்தாமல் விடாதென்று நம்புறவங்க ஓராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். Favor and speed. When we keep developing our faith, நம்ம விசுவாசத்தை வளர்க்க வளர்க்க அது 1 தேவ தயவையும் 2 தேவனுடைய வேகத்தையும் என் வாழ்க்கையில தந்து என்னை சேர்க்க வேண்டிய ஜெஸ்ரேலில் அது அழகாய் சேர்க்கும். எத்தனை பேர் விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. யோவான் 6:28 இப்படி சொன்னார். They said unto him, அவர்கள் இயேசுவை பார்த்து, they said unto him, what shall we do that we might work the works of God? தேவனுடைய செயல்களை நாங்களும் செய்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். Jesus answered, this is the work of God, that you believe on him who sent him. இருக்கீங்களா? இயேசுவை கேட்குறாங்க, நீங்க இப்படி இவ்வளவு வேகமா எல்லாம் செய்றீங்களே, எப்படி இதை செய்றீங்க? நாங்களும் செய்வதற்கு என்ன செய்யணும்? ஒரே வார்த்தை தான் இயேசு சொன்னார், அனுப்பினவரை விசுவாசியுங்கள். நான் விசுவாசத்துல வளர்றேன்னு சொல்றவங்க நல்ல ஓராமேன். அப்போ நீங்க தேவனுடைய மகத்தான நன்மைகளை ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அற்புதங்களை தட்டி அசைக்க தொடங்குவீர்கள். When faith is working, supernatural will become natural. நான் இப்படி சொல்லுங்க, விசுவாசத்துல வளர்ந்துட்டே இருங்களேன். எல்லா நாளும் விசுவாசம் வளர்த்துட்டே டெவலப் பண்ணிட்டே வாங்களேன். டெய்லி மிராக்கிள் நடக்குங்க. சும்மா போவீங்க, அற்புதம் நடக்குங்க. இருக்கீங்களா? ஹல்லேலூயா. யோவான் 14:12 இயேசு அதை சொல்லுகிறார். 14:12 of the gospel according to John. Verily, verily I say unto you, he that believeth on me, என்னை விசுவாசிக்கிறவர்கள், விசுவாசிக்கிறீங்களா? எல்லாம் நடக்குமா? என்னை விசுவாசிக்கிறவர்கள், நான் the works that I do shall he do also, then greater works than these shall he do, because I go unto my Father. நீங்கள் செய்வீர், என்னை விட பெரிய கிரிகளை செய்வீர்கள். அஸ்திபாரம் ஒன்றே தான், நீங்கள் விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கணும். நான் விசுவாசத்துல வளரேன்னு சொல்றவங்க, அந்த காலத்துல ஒரு பாட்டு பாடும், விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே,
விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் சுதனருள் புரிந்தனரே. சொல்லு கையை தட்டி, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும். விசுவாசிக்கிறீங்களா? அதை டெவலப் பண்ணிட்டே இருப்பீங்களா? அவர் செய்ததையும் செய்வீர்கள், அதை விட பெரிய கிரியைகளை. நான் நினைக்கிறேன் இன்னைக்கு ராத்திரி விசுவாச வீரர்கள், விசுவாசத்தில் வளர்ந்தவர்கள் இந்த சர்ச்சை விட்டு உலகம் போறீங்க. நீங்க போகும் இடமெல்லாம், தொடும் இடமெல்லாம், செல்லும் இடமெல்லாம், மருத்துவமனை எல்லாம், வீடுகள் எல்லாம் உங்கள் நிமித்தம் கர்த்தர் பலத்த கிரியைகள் நான் செய்ததை விட. Hallelujah. Faith is so important. Faith is so important. இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்கன்னு எனக்கு தோணுது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபெய்த்னு சொல்றீங்க, ஆனால் அது எப்படிங்க வளர்க்கறது அப்படின்னு கேட்பேன். டெய்லி தண்ணி ஊற்றி, அதுவும் ஓகே, நல்ல விஷயம். எப்படிங்க இந்த விசுவாசத்தை நான் வளர்க்கறது? ஹவு டு ஐ டெவலப் மை ஃபெய்த்? எப்படி நான் வளர்ப்பது? ஆமென். இந்த நம்பர் 1 இப்படி சொல்ல விரும்புகிறேன். இந்த பைபிளை எப்படி சொல்லலாம் அப்படின்னு, எக்ஸ்டென்சிவாக நம்ம நான் ஏன் தமிழ் பயங்கரமா அந்த வார்த்தையை உட்கொள்ள ஆவி ஆத்துமா. How do you develop your faith? எக்ஸ்டென்சிவா இந்த வசனத்தை நீங்க கன்சியூம் பண்ணணும், நீங்க உட்கொள்ளணும், சாப்பிடணும். பைபிள் எப்படி சொல்ற? ரோமரின் நிருபம் 10ஆம் அதிகாரம் 17 விசுவாசம் faith comes by hearing and hearing by the word of God. நான் ஒரு 4 முறை சொல்வேன், நீங்க திரும்ப, இது எங்களுக்கு தெரியும், அதனால தான் வளராம இருக்க. திரும்ப சொல்வேன், விசுவாசம் கேள்வினால் வருகிறது, கேள்வி கர்த்தருடைய. அந்த ஆக்சுவலா கிரீக்ல faith comes by hearing and hearing and hearing and hearing and hearing the word of God. சும்மா கேட்கறதல்லங்க, வசனத்தை எக்ஸ்டென்சிவா கன்சியூம் பண்ணணும், நீங்க புசிக்கணும், கான்ஷியஸா அது மேல இருக்கணும். எப்படி சொல்லலாம்? அதனுடைய ஆழங்கள், வசனத்தினுடைய ஆழங்கள். எந்த ஒரு விசுவாசி வேதத்தினுடைய ஆழம் புரிந்து கொள்றாங்களோ அவங்க விசுவாசத்தை ஈர்ப்பாங்க. இட் அட்ராக்ட்ஸ் ஃபெய்த். நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, உங்க கூட 5 பேர் இருக்காங்க, ஆனா உங்களுக்கு மட்டும் அந்த வசனம் ஆழமா புரியுது பாருங்க, உங்க விசுவாசம் டெவலப் ஆகுது. நீங்க சூப்பர் நேச்சுரலா அட்ராக்ட் பண்ணுவீங்க. சிலருக்கு அது ஒன்றும் புரிய போறதில்ல, நம்ம ஒன்றும் பண்ணவும் முடியாது. ஸோ டெப்த் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், உங்க வசனத்தின் புரிந்து கொள்ளுதலின் ஆழம் determines the strength of your faith. உங்க விசுவாசம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா, எந்த அளவுக்கு வசனத்தின் ஆழத்தை புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஹல்லேலூயா. பாஸ்டர், என் விசுவாசம் ஸ்ட்ராங் ஆகணும், உங்க வேத அறிவை ஆழம் பண்ணு. ஏன்னா விசுவாசம் கேள்வினால் வருது, கேள்வி கர்த்தருடைய வசனம் 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 என்று அதை படித்தும் அதன் ஆழங்களை புரிந்து கொண்டிருக்கணும். அதை படிக்கும் போது இப்படி சொல்ல போற, நீ கேட்டு நாமேன்னு சொல்லலாம், இந்த ஸ்டடியை டீப் பண்ணீங்கன்னா உங்க ஸ்ட்ரெங்க், உங்க விசுவாச ஸ்ட்ரெங்க் ஆயிடும். இந்த படிப்பை நீங்க ஆழப்படுத்தினீங்கன்னா உங்க மேல வித்தியாசமான ஒரு தெய்வீக காருண்யம் இருக்கும். எத்தனை பேர் வசனத்துக்காக உங்களை அர்ப்பணிப்பீங்க? கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஸோ முதல் பங்கை முடிச்சிட்டேன். இப்போ கர்த்தருடைய ராஜ்யத்தில் அசாதாரணமாய் தேவ அற்புதங்களோடு சூப்பர் நேச்சுரலா நம்ம வளர்வதற்கு வல்லமை ரொம்ப முக்கியம்.
நமக்கு வல்லமை இல்லாதனால தான் நம்ம பிறர்கிட்ட வல்லமை உள்ளவங்க கிட்ட போயிட்டுறோம். எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் கட்டு ஓடிங்க அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோன்னா, அவங்களுக்கு வல்லமை இருக்குன்னு நினைக்கிறோம், நமக்கு இல்லைன்னு நினைக்கிறோம். முதல்ல அது தப்பு. நீங்கள் மீட்கப்படலையா? நீங்கள் ரட்சிக்கப்படலையா? பரிசுத்தாவி உங்களுக்குள்ள இல்லையா? பரிசுத்தாவி உங்க மேல இல்லையா? கர்த்தர் கரம் உங்க மேல இல்லையா? வசனம் உங்க கையில இல்லையா? பைபிள் உங்க கையில இல்லையா? பரிசுத்தாவி உங்க கூட இல்லையா? அப்புறம் நீங்க ஏங்க யாருக்கிட்டே உடைக்க போறீங்க? நீங்க உடைங்க. சொல்ல மாட்டீங்களா? கலாத்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனம், Galatians 4:1. Now I say that the hair, குழந்தை குறித்து சொல்றார், பிள்ளை பத்தி சொல்றார். ராஜ்யத்துல குழந்தை அல்லது the hair, எப்படி சொல்லலாம்? சந்ததி எல்லாம் எப்படி சொல்லலாம்? வாரிசு, வாரிசு, வாரிசு சர்டிபிகேட். That the hair as long as he is a child, அவன் குழந்தையா இருக்கிற வரைக்கும் அவனும் வேலைக்காரனும் பக்கம் சொல்லலாம். வயசுல மட்டும் வளர்ந்தா போதாது, ராஜ்யத்துல வளரணும், நீதியில வளரணும். Though he be Lord of all, குழந்தையா இருக்கான், மொத்த சொத்துக்கும் அவன் யாரா இருக்கான்? இப்பதான் சொன்ன, பரிசுத்தாவி இல்லையா உங்களுக்கு? பைபிள் இல்லையா? வார்த்தை இல்லையா? கிருபை இல்லையா? அபிஷேகம் இல்லையா? வெற்றி இல்லையா? இயேசு உங்க கூட இல்லையா? நீங்க ஏங்க அலையறீங்க? ஏன் சொல்லட்டுமா? குழந்தையும் வேலைக்காரனும் ஒண்ணுதான். அவனுக்கு எல்லாம் இருந்தாலும் அவன் யார் என்று அவன் வளர்ற வரைக்கும் குடும்பத்தில் தான் இருப்பீங்க, ஆனா சுதந்திரிக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க யாரா இருக்கீங்க? குழந்தை. இப்ப நீங்க வளர்ந்தவங்க எல்லாம் யாரா இருந்தா பக்கத்து, நான் குழந்தை எல்லாம் கிடையாதுங்க, பார்க்கதான் நான் இப்படி இருக்கேன், நான் விசுவாசத்துல வளர்ந்துட்டு. 2ஆம் வசனம் இப்படி சொல்றாரு. 2ஆம் வசனம், he is on but is under tutors. குழந்தைங்க யார் கீழே இருப்பாங்க? டியூட்டர் கீழே. டியூட்டர்னா டியூஷன் டீச்சர் கீழே. ஸோ சொல்றாரு, நீங்க டியூட்டர் கீழே இருக்கீங்க, கவர்னர் கீழே இருக்கீங்க, until the appointed time of the father. ஆமென். நீங்க தகப்பன் கீழே நியமிக்கப்படுற வரைக்கும் நீங்க இப்படிதான் இருப்பீங்க. பக்கம் நான் வர வர வளர்ந்துட்டேங்க. உன்னை கர்த்தர் எதுக்கு தெரியுமா மீட்டாரு? உன்னை ரட்சித்தது எதற்கு தெரியுமா? ஆளுவதற்காக. உங்க சூழ்நிலை நீங்க ஆளணும். நீங்க எதுவரைக்கும் குமாரன் என்ற பங்கில வளராம இருக்கீங்களோ அது வரைக்கும் நீங்கள் கஷ்டத்தின் கீழே சுழல்வீர்கள். என்னைக்கு குமாரன் ஆயிட்டீங்களோ அவருடைய சூப்பர் நேச்சுரல் பவருக்கு நீங்கள் சுதந்திரவாளிகளாய் மாறுகிறீர்கள். நான் விசுவாசத்துல வளருவேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இப்படி சொல்லட்டுமா? இப்படி சொல்லட்டுமா? நீங்க வளருவீங்க. என்ன பாருங்களேன், என்ன பாருங்களேன், நீங்க வார்த்தை கேட்க 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 விசுவாசம் கேள்வினால வர உங்களுடைய விசுவாசத்தை நீங்க டெவலப் பண்றீங்க. கடவுள் உங்களுக்கு வல்லமையின் அளவுகளை தரார். முதல்ல குழந்தையா இருந்தீங்க, அப்புறம் டியூட்டர் கிட்ட இருந்தீங்க, அப்புறம் கவர்னர் ஆயிட்டீங்க, இப்ப தகப்பன் அளவுக்கு நீங்க வளர்ந்துறீங்க. இப்ப எப்படி தெரியுமாங்க உங்களை குறித்து கர்த்தர் விரும்புறாரு? சாத்தானோடு போராடுவதல்ல, சாத்தான் உங்களை சப்மிட் பண்ணணும். சத்ரு உங்களுக்கு கீழ்ப்படிவார்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் கால்களுக்கு கீழே. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க வல்லமையில வளர்ந்துட்டீங்கன்னா நீங்க சத்ருவாகிய சாத்தானோடு போராடுவதல்ல, நீங்க எழுந்து நிற்கும் போது சத்ரு உனக்கு கீழ்ப்படிவான். சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. வல்லமை பைபிளிலே ஆழமாய் பேசுகிறது. 66ஆம் சங்கீதத்தின் 3ஆம் வசனம், Psalm 66:3, say unto God, கர்த்தரை நோக்கி சொல்லு, how terrible art thou in the works, உம்முடைய செயல்களில் நீ எவ்வளவு பயங்கரமானவர். through the greatness of thy power shall thine enemies submit themselves unto thee. தமிழ் எப்படி இருக்கு? தேவரே, உமது கிரியைகளில் பயங்கரமா இருக்கிறீங்க, உம்முடைய மகத்துவமோ வல்லமை நிமித்தம் சத்துருக்கள் உமக்கு அடங்குவார்களாம். சாத்தான் உங்களுக்கு என்ன செய்வான்? அது நமக்கு இல்ல அனுபவம். காத்து வருது பாஸ்டர், பேய் வருது பாஸ்டர், நைட்ல அசையுது பாஸ்டர், இங்க பயமா இருக்கு பாஸ்டர். முதல்ல டியூட்டர் கீழே, டியூஷன் டீச்சர் கீழே இருந்தீங்க, அதுக்கப்புறம் கவர்னர் கீழே இருந்தீங்க, அதுக்கப்புறம் அப்படி இருந்தீங்க, இப்ப நீங்க பிதாவின் கீழே இருக்கீங்க. நீங்க அடங்குவதல்ல,
நீங்க போராடுவது கூட அல்ல, நீங்க எழும்பும் போது அவன் அடங்கணும். கர்த்தர் அப்படிதான் இருந்தார். சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. நீங்க உங்களுடைய விசுவாசத்தை வளர்க்கும் போது அதில் வருகின்ற தெய்வ வல்லமை உங்கள் வழியெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரும். இயேசுவை குறித்து நம்ம வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 4:14 இயேசு கிறிஸ்து ஜெபிப்பதற்கும் உபவாசம் எடுப்பதற்கும் வனாந்தரத்துக்கு போகிறார். and the bible says and Jesus returned in the power. இயேசு எப்படி வந்தாராம்? அவர் ஜெபித்த பின்பு, உங்க பக்கத்துல சொல்லுங்க, ஜெபித்த பின்பு. ஜெபம் உபவாசம். அவர் ஜெபித்த பின்பு he returned in the power of the Spirit into Galilee, and there went out a fame of him throughout all the region. இயேசு ஜெபித்து வந்தபோது அவர் மேல என்ன இருந்துச்சாம்? வல்லமை இருந்துச்சுங்க. இன்னைக்கு ஜெபிக்க தானே வந்தீங்க, விசுவாசத்துக்கு தானே வந்தீங்க. நான் நம்புறேன் இன்னைக்கு முடிச்சு உங்க வீட்டுக்கு போகும்போது நீங்களும் வல்லமையோடு திரும்புவீங்க. வீட்டை திறந்து காலை வைக்கும் போது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், சர்ப்ப ஆவிகளும் உங்க வீட்டை விட்டு எல்லா சாத்தானிய வல்லமைகளும் கீழ்ப்படியணும். இங்கிலீஷ்ல சொல்லட்டுமா? you don't contend with the enemy, the enemy submits to you. சத்ரு உனக்கு கீழ்ப்படிவான். சொல்ல மாட்டீங்களா? பக்க சொல்ல ஜெபிக்கிறீங்களா? லூக்கா 9:29 மறுரூப மலை குறித்து வாசிக்கிறோம். அவர் ஜெபித்த போது அவருடைய முகம் பிரகாசமாயிற்று. The countenance of his fashion altered and his raiment was white and glistening. 43 வசனம், 43:43 and they were all amazed. அவர் மலை மேல இப்படி என்ன பாருங்களேன், மலை மேல போறாரு, ஜெபிக்கிறாரு, முகம் பிரகாசமா மாறுது, கீழே வராரு. and they were all amazed at the mighty power of God. இந்த மலைக்கு இன்னைக்கு ராத்திரி வந்திருக்கீங்க. ஆவடியில் இருக்கிற நியூ லைஃப் மலைக்கு வந்திருக்கீங்க. நீங்க ஜெபம் பண்ணிட்டு போகும்போது திரும்ப நீங்க கட்டோடைப்பதல்ல, உங்களை பார்க்கிறவர்கள் சொல்ல வேணும், ஓ என்ன ஒரு ஜெபம், என்ன ஒரு வித்தியாசம். நீங்கள் வியாதியஸ்தர் மேல் கையை வைப்பீர்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள். சொல்ல மாட்டீங்களா? இன்வெஸ்ட் இன் பிரேயர். ஜெபத்தில் நேரம் செலவிடுங்கள். சில சமயங்களில் உபவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். நீங்க மாறிட்டே இருப்பீங்க. முகம் மாறும், பிரகாசம் மாறும், வல்லமை பெருகும். ஹல்லேலூயா. 29 சொல்றாங்க he returned in power. 43 சொல்றாரு he returned in mighty power. தைரியமா பக்க சொல்லுங்க, நான் ஜெபிக்க வசனத்துல வேறுன்ற பேய்ங்கெல்லாம் எனக்கு தான் குனியணும். Hallelujah. Through the greatness of his power, enemies will submit themselves. Hallelujah. எத்தனை பேர் நம்புறீங்க? பிசாசோடு போராடுற நாள் போய் பிசாசு உங்களுக்கு சப்மிட் பண்ற நாள். ஏன் அதை பாருங்க, அந்த முகத்துல இன்னும் அந்த சோகமே. அது நிறைய பேர் டியூஷன் டீச்சர் கிட்ட தான் இருக்கீங்க. இன்னும் வளரணும். நீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்படி சொன்னா உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. யோவான் 3:34 இப்படி வாசிக்கிறோம். and then Ezekiel 47:3, John 3:34, amen, John 3:34 படிங்களேன். for he whom God had sent, யாரை தேவன் அனுப்பினாரோ, he speaketh the words of God, அவர் தேவனுடைய வசனங்களை பேசுகிறார். for God giveth not the spirit by measure unto him, கடவுள் தம்முடைய ஆவியை அளவுகளில் தான் கொடுக்கிறார். நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன். மெஷர்ல கொடுக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவு கொடுக்கிறார். நீங்க டியூட்டர் கிட்ட இருப்பீங்க, டீச்சர் கிட்ட இருப்பீங்க, அப்புறம் கொஞ்சம் கவர்னர் கிட்ட இருப்பீங்க. ஆனா தகப்பன் அளவுக்கு நீங்க என்ன செய்யணுங்க? வளரணும். 3 பேரை தட்டில வளரவே மாட்டே. நீ 31 வருஷமா என் வார்த்தையை கேட்குறீங்க, வளருங்க. இப்போ நீங்க புரிஞ்சுங்க. எசேக்கியேல் 47:3 அவர் 1000 முழம் அவர் அளந்தாரு, மெஷர் பண்றாரு. and the man that he had line in his hand went forth eastward, he measured 1000. எல்லாச்சும் 1000 முழம் அளந்தாரு. 1000 முழம் அளந்த போது வளர்றீங்களா? இப்போ எங்க வரீங்க? he brought me through the waters. எவ்வளவு வெள்ளம் இருந்துச்சு?
எவ்வளோங்க? கணுக்கால் அளவு. கணுக்கால் அளவு. திருப்பி 1000 முறை அளந்தாரு. இப்போ எவ்வளோ அளவு வந்துச்சா? He measured 1000 and brought me through the waters and the waters were to the knees. இப்போ எவ்வளோ இருக்கு? முழங்கால் அளவு. திரும்ப ஒரு 1000 முறை. ஒரு 1000மும் வளர்றதே இல்லை. இன்னொரு 1000 முறை அளந்தாரு. இப்போ எவ்வளோ அளவு வந்துச்சா? இடுப்பளவு. The waters were to the knees and afterward he measured 1000 cubits and the waters were to the loins. இப்போ எவ்வளவு தண்ணி வந்துச்சா? இடுப்பளவு வந்துச்சு. Afterward he measured 1000 and it was a river that I could not pass over for the waters were risen, water swim in. இத அபிஷேக அளவுல பல விதத்துல பேசுவாங்க. என்ன ஒரு நிமிஷம் பாருங்களேன். நீங்க வந்து கர்த்தருக்குள்ள அவர் வார்த்தையை கேட்டு விசுவாசத்துல வளரும்போது அவருடைய வல்லமையில வரும்போது முதல்ல என்ன அளவு சொல்லுங்களேன்? கணுக்காலு, அப்புறம் முழங்காலு, அப்புறம் இடுப்பு, அதுக்கப்புறம் மிகப்பெரிய நதி. என்ன பாருங்களேன். இப்போ நீங்க எங்க நிக்கிறீங்க? நதி நடுவுல நிக்கிறீங்க. கழுத்தளவு தண்ணி. அப்படின்றது தண்ணினா தண்ணி இல்ல, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய ஆவியின் வல்லமை. நான் உங்களை கேட்கிறேன், எவனாவது சீக்கிரம் வந்துட முடியுமா? அவன் தண்ணி குச்சி வரதுக்குள்ள ஒரே மிதி. நீங்க ஆவியில வல்லமையில மெஷர்ல நீங்க வளர்ந்து நிற்கும் போது நிக்கிற அந்த நிறைவு ஒரு மிகப்பெரிய நதிக்கு நடுவில் இருக்கீங்க. அங்கங்க கரையோரமா நின்று உன்னை நெருங்க. ஏன்னா நீங்க விசுவாசத்திலும் வல்லமையிலும் நீங்கள் வளருங்க. ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்துல சத்ரு போராடுற நாள் போய் அவன் எனக்கு அடிப்பணியும் நாளில் சாத்தான் உங்களுக்கு அடிப்பணிவான். மைட்டி பவர் கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஸோ எத்தனை பேர் வல்லமையில் வளருவீங்க? ஜெபத்திலும் உபவாசத்திலும் வளர்ந்து கொண்டே இருங்கள். ஜெபம் என்ற பலிபீடத்தில் வந்து இந்த ராஜ்யத்தின் முன்னேற்றத்தில் நீங்கள் நிற்கும் போது realms of power கர்த்தர் தருவார். Amen. Hallelujah. Amen. மூன்றாவது சொல்லி முடிக்கிறேன். இந்த ராஜ்யத்தில் நீங்கள் தேவனுடைய அசாதாரணமான கிருபைகளை சுதந்திரித்து வெற்றியோடு வாழணும்னா இந்த ராஜ்யத்தின் முன்னேற்றத்தில் எப்பொழுதுமே கருத்துள்ளவர்களாக இருக்க வேண்டும். You must be committed to kingdom advancement and the kingdom's endeavors. தேவ ராஜ்யத்தினுடைய முன்னேற்றங்கள் எப்பொழுதும் ஈடுபாடு உள்ளவர்களாகவே இருந்துடணுங்க. அதுதான் உங்களை வல்லமை உள்ளதாய் மாற்றும். பைபிள் சொல்லுகிறது ஆதியாகமம் 8:2 while the earth remain seed time and harvest, while the earth remains seed time and harvest shall always be there. cold heat இருக்கிற வரைக்கும், பகல் இரவு இருக்கிற வரைக்கும், விதைப்பும் அறுப்பும் இருக்கிற வரைக்கும் இந்த covenant force இருந்துட்டே இருக்கும். நீங்கள் தேவராஜ்யத்தில் துதியா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், உங்க சமயமா இருக்கட்டும், செல்வமா இருக்கட்டும், ராஜ்யத்தினுடைய முன்னேற்றத்திற்காக நீங்க விதைக்கு நிற்கும் போது அந்த கவனன்ட் ஆக்டிவா இருக்கும். உடன்படிக்கை செயல்பட்டுட்டே இருக்குங்க. அது உங்களை தூக்கி நிறுத்தி வாழ வச்சு அழகு பார்த்துரும். அது உங்களை கைவிடாது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 9:10 சொன்னார், விதைக்கிறவன் கையில் தான் கர்த்தர் விதைகளை கொடுக்கிறார். தேவராஜ்யத்தின் மேல் அன்பு கொண்டவர்களாய், தேவராஜ்யத்தினுடைய வளர்ச்சிக்காக உங்களை அர்ப்பணிக்கிறவர்களாய், ராஜ்யத்தில் நீங்கள் எப்பொழுதுமே ஈடுபாடு உள்ளவர்களாக இருக்கும். ராஜ்யத்தில் நீங்கள் எப்பொழுதுமே எப்படி சொல்லலாம், செயல்படுகிறவர்களாய், ராஜ்யத்தின் பங்குகளை கட்டுகிறவர்களாய் நீங்கள் இருந்திட வேண்டும். ஆமென். பக்கத்தில் தேவராஜ்யம் வளரணுங்க. அதுக்காக என்ன வேணா நான் செய்வேங்க. ஆண்டவர் சொன்னார், மீண்டும் இந்த பூமியை நான் அசைப்பேன், வானத்தை அசைப்பேன், பூமியை அசைப்பேன், எல்லாத்தையும் அசைப்பேன். அசைச்சு விட்டு சொல்றார், கடைசி நாட்களில் பொன்னும் வெள்ளியும் என்னுடைய முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். துன்பத்தில் கூட இருக்கீங்களா? துயரம் இருக்கும்போது, கண்ணீர் வடிக்கும் போது, கஷ்டப்படும் போது, தரித்திரத்தில் வாடும்போது, இல்லை என்ற நிலையில் இருக்கும் போதும் உங்களுடைய ஏக்கம் என்ன தெரியுமா இருக்கணும்? தேவராஜ்யம், 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 தேவராஜ்யம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது மற்ற இவை எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு வல்லமையும் நிறைவும் அசாதாரணமும் மகத்துவம் கர்த்தர் தருவார்.
எப்ப தெரியுமாங்க? ராஜ்யம் உங்களுடைய முதல் பங்கா இருந்திட வேண்டும். You must submit and commit to the enlargement of the kingdom of God and its endeavors. Amen. நீங்க அப்படி செய்யும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முடிக்கிறேன், ஜெபத்தோடு முடிக்க ஆசைப்படுகிறேன். மீண்டும் பிறந்தவங்க மட்டும், இன்னும் பிறந்திருக்கீங்களா? சிலருக்கு இன்னும் சந்தேகம், நான் இன்னும் பிறந்தேனா? மீண்டும் பிறந்திருந்தீங்கன்னா பைபிள் என்ன தெரியுமா? 2 கொரிந்தியர் 5:17, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளானால், சும்மா மனப்பாடமா தான் சொல்றோமே தவிர அதன் ஆழம் என்னங்க? உங்களை கடவுள் வேற ஒரு மாத்திட்டார். பக்கம் நான் பழைய ஆளே கிடையாதுங்க. இப்போ வீட்டுக்கு போகும்போது ஒன்று பார்க்குறவங்களாம் அப்படி தான் பார்ப்பாங்க, பழைய ஆளை தான் பார்ப்பான். ஆனால் நீங்கள் பைபிள் சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளானால் புதிய பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயின. பக்கம் சொல்ல, நான் ஆர்டினரி மேன் கிடையாதுங்க. அப்போ நீ என்ன மேன்? நான் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா, ஆமென். யோவான் 10:35 நம்ம வாசிப்போம். 10:35. I'll quickly close in 5 to 7 minutes. If he called them gods, ரொம்ப ஆழமான வார்த்தை, அதை கவனமா இன்டர்பிரட் பண்ணோம். If he called them gods unto whom the word of God came and the scripture cannot be broken. அவர்களை தேவர்கள் என்று கூப்பிட்டார்களாம். யாருக்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு. ஆனா பைபிள் ஒன்று என்ன நினைக்குதுங்க? வல்லமை மிக்கவரா நினைக்குது. தெரியுமா இருங்க, உபத்திரவங்கள் வரும் நமக்கு எல்லாருக்கும். இந்த உலகத்துல துயரம் உண்டுங்க. முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணிட்டு சொல்லலாம், பிள்ளைங்க என்ன ஆனா அண்ணாங்க, கர்த்தர் பார்த்துப்பார். ஓகே, பக்கம் சொல்லுங்க, நான் மீட்கப்பட்டதுனால நான் பழைய ஆளே கிடையாது. அது எப்படி சொல்லலாம் எனக்கு தெரியல. நாய்க்கு பிறப்பு கொடுக்கும், பூனைக்கு பிறப்பு கொடுக்கும், எருமைக்கு பிறப்பு கொடுக்கும். தேவன் அவ மீட்கப்பட்ட நீங்க தேவனுடைய பிள்ளைகள், தேவர்கள் என்று சொல்றார். அதுக்கு நீங்க சொல்லிட்டு தெரிய வேணாம். ஏன்னா வார்த்தை எனக்கு வந்துச்சுங்க. வார்த்தையின் பிரவேசனம் என் வெளிச்சம் கொண்டு வந்து என்னை மீட்டு கொண்டதுனால I am no ordinary man. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளானால் அவன் புதிய சிருஷ்டி. எபேசியர் 2:19 இப்படி சொல்றார், you are no more strangers, you are no more strangers and foreigners but fellow citizens with saints and the household of God. எபேசியருக்கு பவுல் எப்படி சொல்றார்? நீங்க அந்நியர்கள் அல்ல, பரதேசி கிடையாதுங்க, நீங்க பரிசுத்தவான்களோடு உடன் சுதந்திரவாளிகள் சொல்லிட்டு கடைசி சொல்றார், நம்ம எல்லாம் ஒரு குடும்பங்க, தேவ குடும்பம். சர்டிபிகேட்ல பேர் ஓகே, ஆவியின் மண்டலத்துல தேவ குடும்பம். புரியுதாங்க உங்களுக்கு? சொல்ல மாட்டீங்களா? 1 யோவான் 3:1, what manner of love, what manner of love, என்ன அன்புங்க இது? the father bestowed up என் மேல அவர் வச்ச அன்பு, that we should be called the sons of God. என்ன புத்திரன் என்று கூப்பிடுற பரம தகப்பனின் அன்பு என்னால புரிஞ்சிக்க முடியல. therefore the world knoweth not because it knew him not. பக்கத்துல இந்த உலகத்துல எனக்கு நிறைய பேர் என்ன பார்த்தா புரிஞ்சிக்க மாட்டான். அவரையே புரிஞ்சிக்கல, சிலுவையில் அரைஞ்சாங்க, என்னையும் புரிஞ்சிக்கல. ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோ, நான் சாதாரண ஆள் இல்ல, நான் தேவனுடைய அந்த நம்பிக்கையுள்ளவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு அலையில சொல்ல மாட்டேன். மீண்டும் பிறந்த தேவ பிள்ளைகளை, நீங்கள் தெய்வீக தன்மைகளின் பங்காளிகளாக இருக்கிறீர்கள். அப்ப நீங்க தேவனுடைய பிள்ளைகள்னா நான் சொல்றேங்க, கோஷி குடும்பத்தில் கேன்சர் இருக்கலாம், தைரியமா சொல்ல வேண்டிதான். கோஷி குடும்பத்தில் கேன்சர் இருக்கலாம், ஆனா தேவ குடும்பத்தில் கேன்சர் எங்க ஒரு அறிக்கை தானே கேட்டேன், பரவாயில்ல என்ன ஆகுது ஆகட்டும், ஒண்ணு ஆகாது, தைரியமா சொல்லுங்க. கோஷி குடும்பத்துல என்னென்னமோ வியாதி இருக்கலாங்க, வரமுறையா தாத்தா பாட்டன் வழியா வரக்கூடிய வியாதிகள் இருக்கலாம். ஆனா இப்ப நான் குடும்பம் மாறிட்டேன், அந்த குடும்பத்துல நல்லா இருப்பேன்ற விசுவாசத்தோடு கையை தட்டி கர்த்தரை துதிக்க மாட்டீங்களா? எனக்கு தெரியாது, இந்த உலகத்தில் துயரங்களும் கஷ்டங்களும் அவ்வப்போல் வந்தாலும் சொல்ல வேண்டிய வசனத்தை நான் சொல்லுகிறேன். என் குடும்பத்தில் பல உபத்திரவங்களும் சாபங்களும் வரமுறையா வரலாம், எனக்கு குடும்பம் மாறிட்டேனோ, கர்த்தர் DNA மாத்திரார், உள்கட்டமைப்பை மாத்திருக்கிறார். இன்னைக்கு ராத்திரி நிறைய பேர் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள்.
ஹalleluya. ஆமென். கலாத்தியர்ல வாசித்ததை திரும்ப வாசிக்கிறேன். 4ஆம் அதிகாரம் 6 கொடுங்க பார்க்கலாம். Galatians 4 and 6. And because you are sons, நீங்கள் புத்தர்களா இருப்பதனால், முடிச்சிட்டேன். பக்கத்துல நீங்க குமாரர்கள் இல்ல, சொல்லுங்க குமாரத்திகள். God had sent forth the spirit of his son into your hearts. குமாரனின் ஆவியை கர்த்தர் என் உள்ளத்துல அம்சாருங்க. பக்கத்துல என் உள்ளத்துல வந்துட்டாருங்க. ஓ தேவனுக்கு மகிமை, என் உள்ளத்தில் வந்துட்டாருங்க. இப்ப அவர் உள்ள வந்தனால நானும் என்ன தெரியுமா சொல்றேன், அப்பா பிதாவை என்று தகப்பனை கூப்பிடுகிற புத்திர ஸ்வீகாரம் எனக்கு கிடைச்சது. இருக்கீங்களா? we are serving God. நம்ம தேவனை சேவிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆனா இப்படி சொல்ல நினைக்கிறேன், but we are serving sons. 7ஆம் வசனம் என்ன சொல்லுது? wherefore thou art no more a servant. பக்கத்துல நான் வேலைக்காரன் கிடையாதுங்க. வீட்டுக்கு வெளியே நின்று துடைக்கிறவன் இல்லை. நான் யாருங்க குடும்பத்தில்? இப்படிலாம் சொல்லுங்களேன். நான் நினைக்கிறேன் தானாகவே அற்புதம். நான் ஜெபம் பண்ணியெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், அது நடக்கிறதெல்லாம் நடக்கும். சொல்ல இனி நீங்கள் யாரெல்லாங்க? வேலைக்காரன் இல்லை, நீங்கள் குமாரன். குமாரன் என்றால் நீங்கள் தேவனுடைய குடும்பத்தின் சுதந்திரவாளிகளாய் கிறிஸ்துவின் நிமித்தம். புரிஞ்சிருக்கும், விளக்கம் தேவையில்லை. புரிஞ்சவங்க மட்டும் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. பக்கம் சொல்லுங்க, அந்நியன் அல்ல, பரதேசி அல்ல, நான் சேவை செய்தாலும் குமாரனாய் சேவை செய்கிறேன். எங்கேயோ தூரத்தில் இருக்கிற ஒரு கடவுள் அல்லங்க, நான் குடும்பத்தில், அவருக்கு சொந்த குடும்பத்தில் ஒருவராய் இருக்கிறேன். ஹalleluya. அவர் மேல் இல்லாத எதுவும் உங்கள் மேல் இல்லாமல் போவதாக. கேட்காமலே ஆமேன்னு சொல்லிட்டீங்க. இன்னொரு முறை, அவர் மேல் இல்லாத ஏதும் உங்கள் மேல் இல்லாமல் போவதாக. திரும்ப கேட்காம தான் திரும்ப ஆமேன்னு சொன்னீங்க. இயேசு மேல் இல்லாத எதுவும் உங்கள் மேல் இல்லாமல் போவதாக. இப்பயும் கேட்காம தான் ஆமேன்னு சொன்னீங்க. இயேசுவின் மேல் இல்லாத ஏதும் உங்கள் மேலும் இல்லாமல் போவதாக. என்னப்பா சொல்றீங்க? ஆமென். அவர் மேல எதெல்லாம் இல்லையோ உங்க மேலையும் பரவாயில்ல. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரியுது. ஓகே, ஹalleluya, ஆமென். God is good. அவர்தான். இயேசு எப்படி இருந்தார்? he was a physical person. பூமிக்கு வரும்போது express image of his person, brightness of glory, radiance, representation of God. தேவனை முற்றிலும் பிரதிபலித்து காண்பிக்கிறவராய் இயேசு இந்த பூமியில பிதாவாகி தேவனுடைய ஒரே பேரான குமாரனாய் இந்த பூமிக்கு வந்தார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அந்த மகத்துவத்தின் பங்குகளில் தானே கர்த்தர் உங்களையும் குடும்பத்தில் வச்சிருக்கிறார். எல்லாத்தையும் படைச்சார் ஆண்டவர். முடிக்கிறேன், பக்கம் சொல்லுங்க. என்னை பத்தி தான் அவர் பேசுறாரு. வானத்தை படைத்தார், சூரியனை படைத்தார், பகலிலால சந்திரன், இரவிலால சூரியன், ஏதோ ஒன்று. அப்புறம் புல்லு பூண்டுகளை, மரங்களையும் படைத்தார், மிருகங்களை படைத்தார், சமுத்திரத்தின் மச்சங்களை படைத்தார். படைக்கும் போதெல்லாம் எல்லாம் சொல்லார், நல்லது 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 நல்லது. லாஸ்ட்டாக உன்னை படைச்சார். மீனை படைச்சிட்டு நீ உலகத்தை எல்லாம் ஆண்டு அடக்கவாயாக சொன்னாரா? எரும மாடை படைச்சு நீ இந்த உலகத்தெல்லாம் ஆண்டு அடக்குவேன்னு சொன்னியா? ஆனால் உன்னை படைக்கும் போது என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த உலகத்தை நீ என்ன செய்வ? எங்க உங்களை பத்தி அவர் நினைச்சுக்கிற எண்ணமே வேறங்க. மனுஷனா? நீங்க மனுஷங்களா? அதுல மீட்கப்பட்டவங்களா? ராஜ்யத்தின் பிள்ளைகளா? நாட்கள விசுவாசத்தை நீங்கள் வளர்த்து கொண்டே இருக்கணும், சிந்தித்து கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கார். இனி நீங்க போய் யாருக்கா ஜெபம் பண்ற நாள் போய் உங்ககிட்ட வந்து சொல்லுங்க, எங்களை உங்களை பார்த்தாவே கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கன்னு உங்ககிட்ட கேட்கணும். நீங்க வளரணுங்க. எல்லா நாளும் நீங்க இப்படி இருக்கக்கூடாது. வசனத்தில், வார்த்தையில் நீங்க வளர்ந்துட வேண்டும். சொல்ல மாட்டீங்களா? ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்களேன். பைபிளில் நமக்கு தெரியும், பல முறை பேசியிருக்கோம். உங்கள் மேலே கடவுள் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ, மீட்கப்பட்டீங்களோ நம்புகிறேன். இப்போ சொன்னதெல்லாம் திரும்ப சொல்ல நேரம் இல்லை. உங்கள் மேலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சிட்டார். பிளஸ்ஸிங்னு ஒரு ஃபோர்ஸ். பிளஸ்ஸிங் ஒரு காரு, ஒரு பைக்கெல்லாம் கிடையாது. பிளஸ்ஸிங் அதெல்லாம் வரும். ஆனால் பிளஸ்ஸிங் என்பது ஒரு ஃபோர்ஸ், ஒரு வல்லமை. அது உங்கள் மேலே வச்சுட்டார். அது என்னைக்கு உங்களை மூடிச்சோ, சொல்லணும்னு தோணுது எனக்கு. அது என்னைக்கு உங்கள் மேலே வந்துடுச்சோ,
உங்களை ஆசீர்வதிச்சா ஆசீர்வாதம் அவங்க மேல குதிக்கும். உங்களை சபிச்சா சாபம் அவன் மேல குதிக்கும். பைபிள்ல நம்ம என்னாகும் திருப்பாதீங்க. என்னாகும் 23 பாலாக்கு ராஜா பீலியாம்னு ஒரு தீர்க்கதரிசி கூப்பிட்டு இந்த இஸ்ரவேல் கோத்திரங்களை சபிப்பதற்கு காசு கொடுக்கிறார். இவர் சபிப்பதற்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு சபிக்க மலை மேல போய் நிற்கிறாரு. மலை மேல நின்று என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த ஆண்டவர் ஆசீர்வதித்த இந்த ஜனங்களை என்னால் சபிக்க கூடாது, சபிக்க முடியாது. ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிச்சிட்டாரு, அந்த ஆசீர்வாதத்தை என்னால் திருப்ப 5 பேரை தட்டி சொல்லுங்க, மீட்கப்பட்ட நானு கர்த்தரின் ஆசீர்வாத வல்லமை உடையவனா இருக்கிறேன் அப்படின்னு நம்புறவங்க இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது உங்களை யாரும் சபிக்க கூடாது. சாபம் புங்குன்னு அவன் மேல போய் விடும். உங்களை யாரும் உங்களை ஆசீர்வதிச்சாங்கன்னா ஆசீர்வாதம் அவங்க மேல போய் விடும் என்று பைபிள் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நீங்க அப்படி இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனா கடைசி வார்த்தை, ஹல்லேலூயா. ஏன் பாஸ்டர் எனக்கு சாபம்? நீங்களே வர வச்சுக்கிறீங்க. க்ளோஸ் 2 minutes. 16:4 சங்கீதம் இப்படி சொல்லுது, their sorrow shall be multiplied that hasten after another god. இன்னொரு தெய்வத்திற்கு பின்பாக போகிறவருடைய வருத்தங்கள் என்ன செய்வேன்? வேதனைகளை பெருகும். the drink offering of blood I will not offer nor take up their names into my lips. சொல்றாரு, என் தேவன் ரொம்ப வைராக்கியம் உள்ளவர். யாத்திராம் 20 சொல்றார், என்னை போல நீங்க எதையுமே பண்ணிடாதீங்க, நான் ரொம்ப எரிச்சல் உள்ள கடவுள் அப்படின்னு சொல்றார். என்ன புரிஞ்சுக்கிறீங்க அதுலன்னு எனக்கு தெரியல. நீங்க யாரும் வீட்டில் போய் இன்னைக்கு சிலையெல்லாம் பண்ண போறது? நீங்க நல்ல பிள்ளைங்க, நீங்க ஆவியில் ஆராதிக்கிறவர். ஆனா மனுஷனை கூட உங்க கடவுளா மாத்தாதீங்க. அவர் சொல்றாரு, எனக்கு போராம வரும்ன்றாரு. நான் நல்லா தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னைக்கு நீங்க அந்த லெவல்ல வளர்ந்துட்டீங்களோ, நான் சொல்றேன் எல்லாத்தையுமே நீங்க ஜெயிப்பீங்க. ஹல்லேலூயா. நிறைய வசனங்கள் தொடர்ச்சியா பேசணும், எனக்கு நேரம் இல்லை. போன வாரம் 1 கொரிந்தியர் 10 வாசித்தோம், தேவனுடைய மேஜையும் உண்டு, பிசாசின் மேஜையும் உண்டு. அவருக்கு அது பிடிக்கலையா? நீ எந்த மேஜையில் இருக்கணும்? கர்த்தருடைய மேஜையில தான் இருக்கணும். பிசாசிகள் மேஜையில் உனக்கு பங்கு இருக்கவே. எரேமியா என்ன தெரியுமா சொன்னாரு? கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிற மனுஷன், கீழே படிச்சீங்கன்னா 17ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், கீழே படிச்சா சொல்ற 17ஆம் அதிகாரம் படிக்க வேண நேரம் இல்லை, கீழே படிக்க சொல்ற. ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனை நம்புகிறவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன். அவன் எப்படி இருப்பான்? வறட்சியான இடத்துல அவன் இருப்பான். அவன் வீடு கூட நல்ல இடத்துல இருக்காது. நல்லா கேட்டுக்கோங்க, ஊழியக்காரனை கூட கடவுளுக்கு மேல வைக்காதீங்க, என்னையும் சேர்த்து. When you go to a man and you put your trust in a man, in a prophet or a pastor, you are telling God, he is more powerful than you. Nobody is more powerful than my God. என் தேவன் எல்லாத்துக்கும் வல்லவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் எப்படி செஞ்சான்னு சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். 121ஆம் சங்கீதம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். புடின அந்த ஸ்க்ரீன் கையை பைபிளை மூடிடுங்க, நோட்ஸை மூடி 121 எழுதிட்டு மூடிடுங்க. நமக்கு இந்த வருஷம் அதுதான் நம்முடைய தீம் வசனம். We have to learn to trust God. தேவனை அதிகமாக நம்புறேன்னு சொல்றோம். ஆமென். ஒரே ஒரு பக்கம் என்ன ஆனாலும் எனக்கு ஒன்று தெரியுங்க, என் கர்த்தர் என்னை, கர்த்தரா கோஷி பாஸ்டரா, அவர் என்னை விட்டு யாரு? கர்த்தரா பாஸ்டரா? அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். யாரு? இப்ப துன்பத்தில் இருக்கேன், கஷ்டத்தில் இருக்கேன், தமிழ்ல கொடுப்பா, கஷ்டத்தில் இருக்கேன், துயரத்தில் இருக்கேன், பயணத்துல பல இன்னல்கள் துன்பங்களை காண்ற, நான் எங்க போறேன்? அழகா சொல்றார், எனக்கு ஒத்தாசை தரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை எங்க இருந்து வரும்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார்,
இதோ இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறவர். பகலில் வெயிலாகிலும் இரவில் நிழலாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கையை தட்டி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? Man is not my strength, God is my strength. God is my strength. God is my strength. Man is not my strength. சொல்லி உம்மைக்கு நிகராக எவருமே. என் துன்பத்திலும் என் துயரத்திலும் நான் போகும் ஒரே இடம் என் அவருடைய சமூகம். கர்த்தர் என் no man. You read the whole Bible. கடவுள் மனிதர்களை பயன்படுத்துகிறார். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார், நன்றி உள்ளவனாயிருப்பேன். ஆனா என் வேலை என் பக்கம் உங்களுக்கு அல்ல. இங்க நின்று கொண்டு அவர் பக்கம்தான் உங்களை அனுப்பணும். அந்த நம்பிக்கையில் நீங்க வளரணும், ஓங்கி படரணும். பக்கத்துல எனக்கும் ஒரு குடும்பம் இருக்குங்க. எங்க குடும்பம் பரலோக குடும்பம். பூமியில நான் இருந்தாலும் அவர் மேல் இல்லாத ஏதோ என் மேலும் இருக்கக்கூடாதுன்னு இந்த நாள்ல நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். கர்த்தரனை சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு நித்திய வீட்டுக்கு போற வரைக்கும் என்னை காத்துக் கொள்வார். அவர் சிறகை நான் கேட்கிறேன், அவர் ஆரோக்கியத்தை கேட்கிறேன், அவர் வழிகாட்டுதலை கேட்கிறேன், அவர் வெற்றியை கேட்கிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. பக்கத்தில் இப்படி சொல்லி முடிச்சிடலாம். சிருஷ்டிகரை விட்டுட்டு அவர் சிருஷ்டித்ததெல்லாம் நீ வணங்காத, நீ தேடாத. மனிதனும் அவருடைய சிருஷ்டிதான். அவர் எவராயிருந்தாலும் அவன் சிருஷ்டிதான். சிருஷ்டிகர் பெரியவர். அமர்ந்த வண்ணமாய் 2 கரங்களை உயர்த்தி சிரசை மேலே உயர்த்தி எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள். ரொம்ப நாளாச்சு அந்த பழைய பாட்டை பாடு. முடிச்ச உடனே பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணி நமக்கு ஆசீர்வாதம் கூறுவார்கள். Let me sing 2 stanzas of the song. I know it's 5 minutes gone, but I will finish. Thank you, Lord. Hallelujah. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் அடைத்த வல்ல தேவனிடமிருந்து, வானமும் பூமியும் அடைத்த வல்ல தேவனிடமிருந்து எனக்கு அடங்கா நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பே. ஓ எனக்கு அடங்கா நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை, எனக்கு ஒத்தாசை நேரா என் கண்களை. அப்படி எல்லாரும் எழுந்து நிக்கலாமா? Shall we stand? Thank you, Lord. Let's go. அணுகாமல் ஆத்துமாவே எல்லாரும் கரம் உயர்த்தி நம்பிக்கையோடு கமா. என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன் போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. ஓ வாரத்தையும் பத்திரமாக காப்பாரே
செய் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வத நேரா என் கண்கள் ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட ஓட்டா என்னை காக்கும் தேவனுரங்கார். என் காலை தள்ளாட ஓட்டா என்னை காக்கும் தேவனுரங். கரங்களை உயர்த்தி இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. ஓ இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. கர்த்தாவே, உங்க வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் திறவுகோலை இன்றைக்கு கையில் எடுக்கிறோம். எங்கள் ஞானத்தின் திறவுகோலை, எங்கள் விசுவாசத்தின் திறவுகோலை உங்க கரம் எங்க மேல அமரட்டும். ஆண்டவரே, வேகத்தை தருவதாக, ஆண்டவரே உம்முடைய வல்லமையை தருவதாக, கர்த்தாவே உம்முடைய தயவை தருவதாக, உம்முடைய வல்லமை எங்களுக்கு தருவதாக. கர்த்தாவே, உம்முடைய தெய்வீக ஆண்டவர் விசுவாசத்தில் நாங்கள் இன்னும் அதிகமாக வளர்ச்சி அடைய, கர்த்தாவே உங்க தெய்வ பலன் எங்க மேல இருக்கணும். நீர் மட்டுமே எங்களுடைய பலனா இருக்கணும். ஆண்டவர், எந்த ஒரு காரியத்தை நாங்கள் உமக்கு மேலாக நாங்கள் உயர்த்தவே கூடாது. மனிதர்களோ எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த விக்கிரகங்களோ எந்த காரியத்தை நாங்கள் உமக்கு மேலாக உயர்த்தாதபடி உம்மை மட்டுமே நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க. நீரே எங்களுடைய பலனா இருப்பீராக. நீரே எங்களுடைய ஆண்டவரை நடத்துதலா இருப்பீராக. கர்த்தாவே, இன்றைக்கு அந்த திறவுகோலை எடுத்து வாசலுக்குள்ள பிரவேசிக்கிற வளர்ச்சி அடைந்த தேவ பிள்ளைகளாக, வளர்ச்சி அடைந்த ஆண்டவரே உங்களுடைய குமாரர்களாக கர்த்தரை ஆசீர்வதிப்பீராகப்பா. இந்த சத்தத்தை கேட்டு போகிற ஒவ்வொருவரும் விசுவாசத்தில் பெருகணும். உங்க கரத்தின் அமர்தல் அவர் வாழ்க்கையில காணப்படணும். வெற்றியின் வல்லமைகள் உதிக்கணும். தயவின் வல்லமைகள் உதிக்கணும். ஆண்டவரே, வேகத்தின் வல்லமையுடைய குடும்பங்களில் உண்டாகணும். இந்த நாட்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உடைய குடும்பங்களிலே கர்த்தாவே கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதான பலனை தாங்க. உங்களை மட்டும் சமூகத்தை, உங்க முகத்தை மட்டும் நோக்கி பார்க்கத்தக்கதான பலனை ஒவ்வொருவருக்கும் தருவீராக. அடைய ஒத்தாசு ஒரு பர்வதங்களுக்கு என் கண்களை எடுக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல உம்மையே நோக்கி பார்க்க, உம்மையே ஆண்டவரே நோக்கி நிற்க அத்தனை பேருக்கும் பலன் தருவீராகப்பா. உங்களை தம்மை பலனாய் மாற்றிக்கொள்ளட்டும். உம்மை தம்முடைய பலனாய் மாற்றிக்கொள்ளட்டும். அந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்கிறவர்களாக, சுதந்திரிக்கிற ஆற்றல் உள்ளவர்களாக தெய்வ பலத்தோடு பிள்ளைகள் புறப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த மாலை ஆராதனை கலந்து கொண்ட அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த வருடத்துல மகத்துவமான உயரங்களுக்கு, மகத்துவமான ஆண்டவர் நடைகளுக்கு, மகத்துவமான உயரங்களுக்கு உடைய கால்களை கர்த்தாவே கொண்டு செல்ல வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் நீர் ஆசீர்வதித்து நடத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்று சதா காலமுடைய வருகை பரியந்தும் நம் அனைவரோடும் இருப்பதாக.